எல்லோருக்கும் வணக்கம். நீங்களும் உங்கள் குடும்பமும் உற்றார் உறவினர் சுற்று வட்டாரம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, இன்றைய காலத்தில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பலவித நோய்கள், பலவித மனக்குழப்பங்கள், மனநோய்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் செயற்கை ரசாயனம், அது இதுதான். இயற்கையை விட்டு விலகி நாம் வர வர நமக்கு நிறைய இந்த மாதிரியான நோய்க்கூறுகள் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை தீர்க்கிறதுக்கு மிக சரியானது நாம் இயற்கை வழியான உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வதும், அதை பயன்படுத்துவதும், நம்முடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்வதும் தான். அதில் இப்போ முக்கியமாக ஒன்றை பற்றி பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் உணவா மருந்தா? வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நம்மளுடைய வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் எல்லா வீடியோகளும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க. பீர்க்கங்காய் உணவா மருந்தா? ஆமாங்க, பீர்க்கங்காயோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம். ரிட்ஜ் கவுட், அதாவது ஆங்கிலத்தில் ரிட்ஜ் கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பீர்க்கங்காய் உண்பதால் நமது உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் மலச்சிக்கலை தீர்க்கவும், உடல் எடையை குறைக்கவும், இரத்த சர்க்கரையை சீராக்கவும் உதவுகிறது. அடுத்ததாக பீர்க்கங்காய் சிறந்த கோடைகால காய்கறியாகவும் பயன்படுகிறது. பீர்க்கங்காய் சுரக்காய் குடும்பத்தை சேர்ந்தது. இதில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு, மெக்னீசியம், விட்டமின் B6, பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், தாமிரம் மற்றும் செலினியம் இவ்வளவா ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு உணவாக, கூட்டு சத்தாக இது பயன்படுது. இதில் இருக்குது அவ்வளவும். பீர்க்கங்காய் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த காயாகவும் இது இருக்கிறது. அதனால் இது மலச்சிக்கல் பிரச்சனைகளை மிக மிக எளிதாக தீர்த்து வைக்கிறது. அடுத்தது, பீர்க்கங்காய் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பீர்க்கங்காய் உடலில் இருக்கும் நச்சு கழிவுகள், ஆல்கஹால் எச்சங்களை அகற்ற உதவுகிறது. உடலில் கொழுப்பு குவிவதை தடுக்கவும் உதவும் என்பதால் கல்லீரல் செயல்பாட்டிற்கு இந்த பீர்க்கங்காய் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது, பீர்க்கங்காய் கோடையில் அதிகப்படியான உடல் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது. இப்போ கோடை காலத்தில் நமக்கு உடல் வெப்பம் அதிகமாகிடும். இதை தீர்க்கணும் அப்படின்னா நீர் சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மிக முக்கியமாக பீர்க்கங்காய் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது கோடை காலத்துக்கு உகந்த உணவு. அடுத்தது, உடலில் வெப்பம் மற்றும் வறட்சி அதிகமாக இருப்பதால் உடலில் இருந்து அதிகப்படியான நீர் இழப்பு நமக்கு ஏற்படுது. இதை தீர்ப்பதற்கு பீர்க்கங்காய் பெரிதும் பயன்படுகிறது. அடுத்தது, பீர்க்கங்காயின் நன்மைகள் பார்க்கலாம். உடலில் வீக்கத்தை குறைப்பதிலிருந்து, உடல் வீக்கம் இருக்குல்ல அதெல்லாம் குறைக்கிறதுலேருந்து, எடை இழப்புக்கு, நம்மளுடைய எடையை அதிகமாகிடுச்சு, உடல் பருமன் ஆகிட்டோம் அப்படின்னா அதை குறைப்பதற்கும் இது பயன்படுது. அடுத்தது, பீர்க்கங்காய் உணவில் சேர்ப்பதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்குது. அதில் பீர்க்கங்காய் இதில் உள்ள விட்டமின் சி, இரும்பு, மெக்னீசியம், ரிபோஃப்ளோவின், தியாமின் மற்றும் துத்தநாகம் ஆகிய சத்துக்கள் கொண்டதாக இருக்கிறது. இது உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகிறது. பீர்க்கங்காய் இரும்பு மற்றும் மேக்னீசு ஆகியவற்றின் மூலமாக இருக்கிறதால இது அழற்சி, அப்புறம் எதிர்ப்பண்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பீட்டா கரோட்டினை அதிகமாக இது கொண்டுள்ளது. இது நம்ம உடம்புக்கு பயனுள்ளது. அதே போல் இது பீர்க்கங்காய் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. தொடர்ந்து பீர்க்கங்காய் சாப்பிடும்போது கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படி இருந்தால் அது தீர்க்கப்படும். அடுத்தது, கல்லீரல் ஆரோக்கியத்தை சரி செய்கிறதாங்க. கல்லீரலை சரியாக செயல்பட வைக்கிறது. அதில் இருக்கிற நச்சுத்தன்மையை, கல்லீரல் சேர்க்கிற நச்சுத்தன்மையை சரி செய்யவும், ஆல்கஹால் போதையில், குறிப்பாக இந்த ஆல்கஹால், இந்த மது பிரியர்கள், குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்க அதிகமாக ஆல்கஹால் குடிச்சு